வெல்கம் டு சிஸ்டர் அஃபிஷியல். இன்றைக்கி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்னா, நம்மளுடைய நிலத்திற்கான பட்டாவும் வரைபடமும் ஆன்லைனில் எப்படி டவுன்லோட் பண்ணி எடுக்கிறது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய நிலம் நம்ம பேரில் தான் இருக்குது அப்படின்றத உறுதிப்படுத்துகிற ஒரு ஆவணம் தான் இந்த பட்டா. நம்ம நிலத்திற்கான அளவுகளை நமக்கு காட்டுறதுக்கு தான் வரைபடம். இது ரெண்டையும் இப்போ எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ற பற்றி இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கிறங்க. அதில் சர்ச் பாக்ஸில் பட்டா சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். இப்போ கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இ சர்வீஸ் tn.government.in அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட் ஓப்பன் ஆகும். அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த பேஜுக்குள்ளே போகும். அந்த பேஜில் அந்த வெப்சைட்டுக்கான இன்ட்ரோடக்ஷன் ப்ளஸ் வழிமுறைகள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதை ஒரு டைம் நல்லா வாட்சி பார்த்துக்கிறங்க. அதுக்கு கீழவே இந்த பட்டாவை பற்றி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வாட்சி பார்த்துக்கிறங்க. அதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா பட்டா சிட்டா புலப்பட விவரங்களை பார்வையிட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அடுத்த ஒரு பேஜுக்குள்ளே போகும். அந்த பேஜில் உங்களுடைய மாவட்டம் கேட்டிருப்பாங்க. உங்களுடைய மாவட்டத்தை தேர்வு செய்யுங்க. அது கீழே உங்களுடைய வட்டம் கேட்டிருப்பாங்க. உங்களுடைய வட்டத்தை தேர்வு பண்ணுங்கள். அது கீழே உங்களுடைய கிராமம் கேட்டிருப்பாங்க. அந்த கிராமத்தையும் நீங்கள் அதை தேர்வு பண்ணிக்கிறீங்க. எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிங்கன்னா அது கீழவே உங்களுடைய பட்டா எண்ணை வச்சு நீங்கள் டவுன்லோட் பண்ண போகிறீங்களா இந்த பட்டாவை. அப்படி இல்லைன்னா புல எண் கொடுத்துருப்பாங்க. புல எண் என்றது சர்வே எண் தான். அந்த சர்வே எண்ணை வச்சு உங்களுடைய பட்டாவை டவுன்லோட் பண்ண போகிறீங்களா அப்படின்ற டீட்டெயில் கேட்டிருப்பாங்க. உங்கள்கிட்ட பட்டா எண் இருந்துச்சுன்னா பட்டா எண்ணை ஆப்ஷனை தேர்வு பண்ணுங்கள். பட்டா எண் இல்லாதவங்க புல எண்ணை தேர்வு பண்ணிக்கிறங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பட்டா எண்ணை வச்சு எப்படி பட்டாவை டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பட்டா எண் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுக்கு கீழே நில வகை, நீங்கள் ஊரகமாக இல்லை நத்தம் பட்டா வச்சுருக்கீங்களா அப்படின்றத அதில் ஊரகமாக நத்தமான்றதை அதில் செலக்ட் பண்ணிக்கிறங்க. அது கீழே பட்டா எண் இருக்கும். அதில் வந்து பட்டா நம்பரை அதில் என்ட்ரு பண்ணுங்கள். அது கீழே உங்களுடைய மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள். அது கீழே கடவுச்சொல்லை பெறன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். கீழே கடவுச்சொல்லை பெறன்னு இருக்கிற இடத்துல அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணி கீழே ஓடிபி உறுதி செய்ய அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு அது கீழே சமர்ப்பின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பட்டா டவுன்லோட் ஆயிரும். இப்படி தான் பட்டா நம்பரை வச்சு நம்ம பட்டாவை டவுன்லோட் பண்ணலாம். இப்போ புல எண்ணை வச்சு எப்படி நம்ம பட்டாவை டவுன்லோட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ புல எண் அதை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கீழே புல எண் கேட்கும். அதில் புல எண்ணை கொடுத்துட்டு பக்கத்துலேயே உட்பிரிவு எண்ணுன்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா புல எண்ணுக்கு என்னென்ன உட்பிரிவு எண்கள்லாம் இருக்குது அப்படின்றது டோட்டலாக ஷோ ஆகும். அதில் உங்களுடைய உட்பிரிவு எண் என்ன அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது கீழே மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க. அதில் மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள். அது கீழே கடவுச்சொல்லை பெற அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. மொபைல் நம்பருக்கு வர ஓடிபி அதில் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணி ஓடிபி உறுதி செய்யன்னு கொடுத்து சமர்ப்பி அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பட்டா டவுன்லோட் ஆயிரும். இப்படி தான் உங்களுடைய சர்வே எண் அதாவது புல எண்ணை வச்சு உங்களுடைய பட்டாவை டவுன்லோட் பண்ணுறது. உங்கள் நிலத்திற்கான வரைபடத்தை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள ஹோம் பேஜுக்கு போனீங்க அப்படின்னா அந்த ஹோம் பேஜில் புலப்பட விவரங்களை பார்வையிட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அடுத்த பேஜுக்குள்ளே போகும். அந்த பேஜில் மாவட்டம் வட்டம் கிராமம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு என்னென்ன வருமோ அதெல்லாத்தையும் என்ட்ரி பண்ணிக்கிறங்க. இப்போ அது கீழவே புல எண் கேட்டிருப்பாங்க. இந்த வரைபடத்துக்கு புல எண் மட்டும்தான் வச்சு பார்க்க முடியும். பட்டா நம்பரை வச்சு இதை பார்க்க முடியாது. உங்களுடைய புல எண்ணை என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயே உட்பிரிவு எண் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த உட்பிரிவு எண்ணை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த சர்வேயினுடைய மொத்த படமும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே உள்ள அந்த ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். இல்லை என்னுடைய நிலத்திற்கான அந்த வரைபடம் மட்டும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய உட்பிரிவு எண் என்னமோ அதை அந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு கீழேயும் உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும். உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். அதை என்ட்ரு பண்ணுங்கள். இப்போ ஓடிபியை உறுதி செய் அப்படின்றத கிளிக் பண்ணி இப்போ சமர்ப்பி அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய வரைபடம் டவுன்லோட் ஆயிரும். இப்படி தான் உங்களுடைய பட்டா மற்றும் வரைபடத்தை நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறது.
வீட்டில் இருந்து மொபைல் மூலம் இதை ஈஸியாக நீங்களே டவுன்லோட் பண்ணிடலாம். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். அடுத்து ஒரு பதிவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.